ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி க்ளைனாக டெய்லர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் யூனிஃபார்மோட பேண்ட்டோட ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுடிதாரோட அந்த பேண்ட்டோட மேல் பாட்டம் அது எப்போதுமே நமக்கு 2 பீஸாக தான் நமக்கு கிடைக்கும். நிறைய கிளாத் இருந்ததுன்னா நம்ம சிங்கிள் பீஸாக நீட்டாக கிடைக்கும். 2 பீஸாகும்போது 2த்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ 2த்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஒரு தையலுக்கு 2 தையலாக போடுங்க. ஏன்னா நம்ம உட்கார பகுதிங்கும்போது பிரிச்சுக்கிட்டு வந்துடும். ஸ்கூல் யூனிஃபார்மை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அதனால 2 தையலாக போட்டு ஓவர்லாக் போட்டுக்கணும். இப்போ மேலே உங்களை கட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், கரை சைடாக இருந்தால் நம்ம ஒரே டைமில் நம்ம பேண்ட்டு நாடா கோக்கிறதுக்கு அந்த நாடா கோக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு மடிப்பை நம்ம மடிச்சுக்கலாம். இது பிசுறு சைடாக இருக்கிறதுனால 4 இன்ச்சு நான் எக்ஸஸாக விட்டுருப்பேன். அது கட்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கட்டிங் வீடியோவில். அந்த 4 இன்ச்சு இந்த பிசுரை ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே மடக்கி வச்சு தைச்சிக்கணும். ஏன்னா பிசுறாக இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம மடக்கி வச்சு தைக்கும்போது அசிங்கமாக இருக்கும். அந்த நாடா கோக்கும்போது அந்த பிசுறாக நூலாக அப்படியே வரும், நமக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் 4 இன்ச்சுக்கு மடக்கி வச்சு தைச்சிக்கிட்டு, அப்புறமா 2 சைடும் அந்த பிசுரோடு இருக்கும். அதையும் கொஞ்சமாக 4 இன்ச்சுக்கு நைஸாக இந்த 2 சைடுமே நைஸாக, ரொம்ப நைஸாக மடக்கி வச்சு தைச்சிக்கணும். 2 சைடுமே. இது நாடா கோக்குற சைடு இல்லைங்க, அதை இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 சைடும் இருக்கும் பாருங்கண்ணா, நமக்கு அந்த ஜாயின் பண்ணுற சைடு. அந்த ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா, பாக்கி இன்னொரு சைடு சிங்கிளாக இருக்கும். அந்த சிங்கிளாக நம்ம மடக்கி வச்சு சிங்கிள் துணியாக நைஸாக மடக்கி வச்சு தைக்கணும். இப்போ தான் நம்ம நாடா கோக்குறதுக்கு 1 இன்ச்சு நம்ம தாராளமாக 1 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சு தாராளமாக நம்ம மடக்கி வச்சு தைச்சிக்கணும். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்றதே உங்களுக்கு புரியாது. அதாவது எப்படி தைக்கிறேன், எப்படி மடக்கிறேன், என்ன செய்கிறேன்றதே உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்னுடைய வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வீடியோ போடுறேன், என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கலாம். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுடிதார் பேண்ட்டு ஈஸி தாங்க, உங்களுக்கு பார்த்தாலே புரியும் வீடியோவை. பாருங்கள், நாடா கோக்குறதுக்கு தைச்சி முடிச்சாச்சா, அதை தூக்கி நம்ம எட்ட வச்சிடணும். நெக்ஸ்ட்டு கீழ் பாட்டம் இருக்கும், அதாவது காலோட பகுதியை தான் கீழ் பாட்டம். நான் அதை அடையாளப்படுத்தி நான் வச்சுருப்பேன் 2 இன்ச்சுக்கு. அந்த 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது தான் நம்ம மடக்கி தைக்கணும். அதுதான் கீழ் பாட்டத்துக்கு நான் வரும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவை. நான் தைக்கும்போது நீங்கள் பாருங்கள், ரொம்ப தெளிவாகவே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுதான் கீழ் பாட்டம். 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி நம்ம கட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவை. அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு விட்டோம், அதுக்கு எட்ஜில் ஒரு தையல் போட்டு விட்டோமா, அப்போ நடுப்புற ஒரு தையல் போட்டோம். இப்போ இன்னொரு கால் பாட்டம். நான் 3 தையல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 தையல், அப்படி இல்லைன்னா 4 தையல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் நடுப்புற இந்த ஸ்கேலப் மாதிரி இப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலுக்கிட்ட நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 2 பாட்டத்தையும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். நம்ம அந்த சீட்டு சைடு மேல் பாட்டத்தை தைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி கால் பாட்டத்தை தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் நமக்கு 2 போர்ஷனும் நம்ம ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சீட் சைடு தாங்க இது. சீட் சைடுனா நம்ம உட்காரோம் இல்லையா, அந்த இடத்துல நீட்டாக தையல் வரும். அந்த பகுதி தான் இப்போ அடுத்தது தைக்கணும். இந்த மாதிரி 1 பை 1 உங்களுக்கு கரெக்டாக ஆர்டராக காமிச்சிருக்கேன் பாருங்க, எப்படி தைக்கணுன்றது. இந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் எப்படி காமிக்கிறேன்னா, இது நான் 9 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஈஸியாக, அதாவது 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் ஒரு சுடிதார் பேண்ட்டு தைச்சிடலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகே, 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. 2 தையல் போட்டு ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ பிரிச்சிக்காது, அந்த பிரிச்சிக்காமல் இருக்கிறது தான் 2 தையல் போட்டு நம்ம ஓவர்லாக் போடுறோம். ஸோ யூனிஃபார்ம் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். இப்படி தான் போடணும். நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு பார்த்துட்டு தான் கெட்ட பக்கம், ரைட் சைடு ராங் சைடு அப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அந்த நல்ல சைடு தான் மேல் போடணும், ரைட் சைடு மேல் போடணும். அதுக்கு அடுத்தது நம்ம அந்த பாட்டம் சைடு தைச்சோம் இல்லையா, அதை ஓவர்லாக் போட்டு நான் வச்சுருக்கேன். இதுதான் சீட் சைடு. அதையும் நான்
ராங் சைடை மேல் போட்டிருக்கோம். போட்டால் தான் அப்போ ரைட் சைடு ஒரு ஈவனாக வரும். இப்போ சீட் கிட்ட நான் ஃப்ளீட் வைக்கிறேன். நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். 2 இன்ச்சு கூட்டியிருப்போம் சீட் சைடு ஃப்ளீட் வைக்கிறதுக்காக. அந்த ஃப்ளீட் எதுக்காகனா நம்ம உட்காரும்போது, சைக்கிள் ஓட்டும்போது, வண்டி ஓட்டும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு 2 இன்ச்சு நான் எக்ஸஸாக நான் விட்டுருப்பேன். அந்த எக்ஸஸாக அந்த 2 இன்ச்சு விட்டதை தான் இப்போ நான் ஃப்ளீட்டாக வைக்கிறேன். எல்லா ஃப்ளீட்டுமே நான் பேக் சைடாக வச்சிடுறேன், ஃப்ரண்ட் சைடு வைக்கல. ஏன் நான் வந்து எல்லாமே நான் வந்து பேக் சைடாக வச்சிடறேன்னா, இது கொஞ்சம் ரஃப்பான துணி, மொத்தமான துணி. ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறனால பேக் சைடாக வச்சுட்டா அப்போ நமக்கு உட்காரும்போது அந்த ஃப்ளீட் வந்து நமக்கு சுருக்கத்தோடு இருக்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும், உட்கார எழுந்திரிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் சைடு ஃப்ளீட் வச்சுட்டேன், 2 தையல் அது மேலேயே வந்தாச்சு. இந்த மாதிரி தாங்க தைக்கணும். அது திரும்ப மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு திரும்ப பரட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஒன் சைடு நான் எப்படி கரெக்டாக ஃப்ளீட் வச்சு அது எட்ஜில் ஈவனாக வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா கூட குறைச்சி நமக்கு ஃப்ளீட் இருந்தாலும் பிரிச்சுக்கணும். இல்லை எக்ஸஸாக நமக்கு கிளாத்து இருக்குன்னா ஒரு ஃப்ளீட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதில் இன்னொரு தையல் போட்டு அப்படியே ரிட்டன் வந்துருங்க நெக்ஸ்ட்டு சைடு, அதாவது ஆப்போசிட்டு இன்னொரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்படி வந்து அந்த இடத்துல இப்போ ஃப்ளீட் வைக்கிற பாருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃப்ளீட் வச்சு அதை டேர்ன் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த எட்ஜ் சைடும் ஈவனாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளீட் எல்லாம் அங்கேயே அந்த சைடில் 5 இந்த சைடில் 5 அந்த மாதிரி வச்சு கரெக்டாக எட்ஜ் வரையும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ திருப்பி அதில் இன்னொரு தையல் போட்ட பாருங்க, 2 தையலாக. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது இன்னொரு சைடு, அதாவது நாடா கோப்போம் இல்லையா, அந்த சைடு இது, அந்த சைடை வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். நம்ம ஃப்ளீட்லாம் வச்சு அதை ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டாச்சு. ஓவர்லாக் போட்டுட்டு இப்போ நாடா வைக்கிற, அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன், அது ஃப்ரண்ட் போர்ஷனை இப்போ ஜாயின் பண்ணுறேன் 2த்தையும் சேர்த்து. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த கால் பாட்டம் நம்ம தைச்சிருப்போம் இல்லையா, 3 தையல் போட்டு நம்ம கால் பாட்டத்தில் அடியில் தைச்சிருப்போமா, அதை 2த்தையும் சேர்த்து மடக்கி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். கால் பாட்டம் வந்து அந்த சின்ன பாப்பாங்கிறதுனால 5.5 தான் நான் எடுத்துக்கிட்டேன். பெரியவங்கன்னா 6, அதாவது கால் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அடி பாட்டத்தை நம்ம மார்க் பண்ணிக்கணும். குட்டி பாப்பாங்கனால 5.5 போதும். 5.5க்கு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் 1 இன்ச்சு விட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். நீட்டாக போட்டுக்கிட்டே வரணும். இந்த வீடியோ பாருங்கள், 10 நிமிஷம் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன், அதாவது 9 நிமிஷம் வீடியோ தான் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம உட்கார பகுதி அது, அந்த இடத்துல தான் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஸ்கூல் யூனிஃபார்மும் மேக்ஸிமம் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து தையல் விட்டு போகும். அதோட நம்ம வெளியில் எடுத்துக்கணுங்க, மிஷின்லேருந்து துணியை நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இன்னொரு பாட்டம் இருங்க பாருங்கள், அந்த சைடு வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் தைக்கிறதுக்கு. நம்ம ஒன் சைடு தைச்சி அப்படியே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக ஈவனாக வராது. ஒரு டைம் வரும், சில டைம் வராது. ஆனால் தைக்கிற ரூல்ஸ் வந்து இதுதான். ஒன் சைடு வந்து அந்த நடுப்புறலேருந்து வெளியில் எடுத்துக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் கெட்டி தையல் போட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கணும். 2 சைடுமே அந்த மாதிரி செஞ்ச பிறகு தான் நெக்ஸ்ட்டு தையல் போட்டு இந்த கால் பாட்டத்தில் தையல் போட்டு அப்படியே கண்டினியூவாக தையல் போட்டுட்டு வந்து இன்னொரு கால் பாட்டம்ங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் வந்துக்கலாம். இது வந்து 2வது தையல் போடும்போது மட்டும்தான் இந்த ஸ்டிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுடிதார் பேண்ட்டு முடிச்சுட்டு ஓகே